ஸ்டைலுங்கிறதுனால புட்டு, பூரி, கடலக்கறி. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி டே 2 இன் லக்ஷதீப். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்ன இன்னும் நம்ம கோஆர்டினேட்டரை நமக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் அவங்க வந்து சொல்லட்டும் சொல்லிட்டு நான் இப்போ தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆனேன். இன்னும் டீ கூட குடிக்கல. டீ குடிக்கலான்னு பார்த்தா ஆள் இல்லை. ஸோ கேட்கணும். கேட்டுட்டு இன்றைக்கி என்னென்ன டூர் பிளான் அப்படின்ற சொல்லணும். மேக்ஸிமம் ஸ்கூபா டைவிங் இல்லைனா ஐலாண்ட் விசிட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இன்னொன்று பிளான் இருக்குது. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டே 2லேயும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் லக்ஷதீப்பில் ஒரு இடம் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் சைக்கிள் ஆர் பைக் அப்படி கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே போய் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். என்னன்றது பார்க்கலாம். லெட்ஸ் சீ. ஒரு நல்ல மார்னிங் டீ மக்களே. காலையில் எழுந்திரிச்சு அந்த டீ குடித்தாதான் அதுக்கப்புறமே முழிப்பே வரும், அந்த நாளே பிறக்கும். அந்த மாதிரி ஆகிட்டேன். டீ அதிகமாக குடிக்கிறதில்ல தான், இருந்தாலும் காலையில் அந்த ஒரு டீயாச்சும் குடிச்சே ஆகும், இல்லைன்னா நல்லாவே இருக்காது. அப்படி லக்ஷதீப் ஃபுல்லாகவே என்னென்னா கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் கெஸ் பண்ணியிருக்க முடியும். இங்கே வந்து பால் கிடையாது, பால் வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது, இங்கே பால் அவங்க ப்ரொடியூஸும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமை. அதனால் ஃபுல்லாகவே பால் பவுடர் வச்சு தான் டீ காஃபி எல்லாமே. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. அது பெரிய அளவில் வித்தியாசத்தை வரல. ஏன்னா நம்ம ஊர்லேயே அந்த காஃபி மிஷினில் வர்ற மாதிரி அந்த மாதிரி மெத்தடு தான் நல்லா தான் இருக்குது. இந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஓய் இங்கே பாரு. தேங்க் யூ. மக்களே காலையில் ஃபுட்டு பாருங்கள். கேரளா ஸ்டைலுங்கிறதுனால புட்டு, பூரி, கடலக்கறி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெரி டெலிஷியஸான ஃபுட்டு. இங்கே கேட்டேன், அவங்க வந்து மெனு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, குட். புட்டு வேணால் இன்னொன்று வாங்கி சாப்பிட்லாம். இந்த லக்ஷதீப் டூரில் ஏகப்பட்ட பிளான் இருந்திருக்கலாம் மக்களே. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்க நமக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் என்னோடய ஃபேவரட் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் இந்த பீச்சோரமாக இருக்க சேரில் உட்காந்துட்டு கடலை மணிக்கணக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் எனக்குவே ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரிப்பில். அதனாலேயே நான் அதிகமான டைம்ஸை நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். காலையில் எந்திரிச்சதுமே வந்து இங்கே உட்காந்துருவாங்க. அவங்க கொடுக்குற டீயை குடிச்சிட்டு அந்த டீ ஆறி போனாலும் பரவாயில்ல, மணிக்கணக்காக இங்கேயே உட்காந்து குடிக்கிறது. அதே மாதிரி நைட்டு டின்னர் சாப்பிட்ட பிறகும் பேசாமல் இங்கே வந்து உட்காந்துருவாங்க. நைட்டு எல்லோரும் தூங்க போயிடுவாங்க. ரிசார்ட்டே அப்படியே ஃபுல்லாக கம்முன்னு ஆயிரும். அப்பையும் நைட்டு 11 மணி வரைக்கெல்லாம் கூட இங்கேயே உட்காந்துருந்துருக்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஹே வியூவர்ஸ், இப்போ தான் நம்ம டூர் கோஆர்டினேட்டர் கிட்டே கேட்டேன். அவர் சொன்னார் டே 2 என்ன ப்ரோ பிளான் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் ஐலாண்ட் விசிட் தான் இன்றைக்கி அப்படின்னாரு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நேற்று இங்கே இருக்கிறவங்க பேசிக்கிட்டது விஐபியோட ட்ரெஸ் பாஸிங் அங்கே இருக்குது, அதனால் நமக்கு ஐலாண்ட் விசிட்டெல்லாம் இருக்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து யோசித்தேன், டே லக்ஷதீப் ட்ரிப்லாம் பிளான் பண்ணி வந்ததே அதுக்கு தான்டா, என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற போது. அப்புறம் நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு. நான் அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னென்ன அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி காலையில் கேட்கும்போது என்ன ப்ரோ பிளான் சொன்னப்போ ஐலாண்ட் விசிட் தின்னகர் ஐலாண்டு அந்த பக்கத்துலலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரி ஓகே நீங்கள் ரெடியாக இருங்க சாப்பிட்டுட்டு. நான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன். அவங்க வந்த பிறகு அப்படியே அவங்க கூட ஜாயின் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். ஸோ இன்றைக்கி டே 2 ஃபுல்லாக ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர், அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான். சூப்பராக இருக்கும் அந்த ஐலாண்டை. நான் வ்ளாகெல்லாம் பார்க்கும்போதே நினச்சேன், நல்லா இருந்துச்சு. லெட்ஸ் சீ.
ஐலாண்ட் விசிட் பிளான் கன்ஃபார்ம் ஆனதும் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஷார்ப்பாக 11 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு 11 மணிக்கு கரெக்டாக போட் ஏறுறதுக்காக வந்தால் ஒரு பெரிய கும்பலே போர்ட் ஆகிட்டு இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய கும்பல் ஏற்றுறாங்களே, ட்ரிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி டக்குன்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, வேறு வழி இல்லை. ஐலாண்டு ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆனதே பெரிய விஷயம், இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. சரி, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே அந்த போட்டில் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட யோசித்தேன், சரி செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. ஒரே கேங்காக ஒரு 12 பேர் வந்திருந்தாங்கங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு 3 பேர், நான் ஒருத்தன். கிட்டத்தட்ட பேசஞ்சர்ஸ் டூர் பிளான் பண்ணி வந்தது மட்டுமே 14 பேர். அதுக்கப்புறம் அந்த போட்டோட க்ரூ ஒரு 4 பேர். பெரிய க்ரூ ஏற்றிட்டு போட் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அப்படியே மெல்ல மெல்லமாக அப்போ தான் கரையை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம பேக்கேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி செப்பரேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இப்படி இவ்வளோ பேரை கிளப் பண்ணி விட்றாங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ஐலாண்ட் விசிட்டு டக்குன்னு சில சமயங்களை பேன் பண்ணிடுவாங்களாமா, அன்னைக்குன்னு அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பர்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் ஓகே போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா டக்குன்னு எல்லோரும் போயிடலாம். ஏன்னா நான் அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி அங்கே ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா எல்லா போட்லேயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய க்ரூவாக தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால தான் சரி ஓகே, கிடைச்ச வரைக்கும் ஓகேன்றதுனால நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிலே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ரிசார்ட் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இந்த வாட்டர் அவ்வளோ கிளியராக இல்லைங்க. ஏன்னா அடிக்கடி அலை அடிச்சுட்டே இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப கலங்கலாக இருந்தது. அந்த போட்டை அந்த கரையை விட்டு கொஞ்சம் தூரம் கிளப்பிட்டு வரும்பொழுது தான் அந்த கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் தெரியுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆழம் குறைவாக இருக்கிற பகுதியில் அடியில் இருக்கிற அந்த கோரல் ரீஃப்ஸு மண்ணெல்லாம் அப்படியே டேரெக்டாக அப்படியே பளிச்சுன்னு தெரியுது, கண்ணாடி மாதிரி. அந்தளவுக்கு கிளியரான வாட்டர், டர்க்வைஸ் கலரில். அதுவும் போட்டு ஐலாண்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகவும் அங்கே இருக்க கேங் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சோலோ ட்ராவலராக நம்ம பிளான் படி இந்த லேண்ட்ஸ்கேப்பை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. போட்டுக்கு பின்பக்கமாக அந்த போட்டோட க்ரூவில் இருந்த ஒரு அண்ணன் உட்காந்து அப்படியே போட் ஆப்ரேஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். ஸோ இந்த ஐலாண்டு இதுக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஐலாண்ட் விசிட் தினக்கரா பங்கராம் சைடெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு டோட்டலாக போகிறதுக்கு மட்டுமே ஒரு 3/4 மணி நேரம், வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். அங்கே ஐலாண்டில் எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அப்புறம் எந்த மாதிரி சீசனில் இங்கே இருக்கும், டூரிஸ்ட் எப்படி வருவாங்க அப்படின்னு எல்லாம் அந்த அண்ணன்கிட்ட கேட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலும் அவர் நமக்காக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. நம்ம என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சரி பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த தீவில் அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி போட் லைஃப்பில் அந்த மாதிரி இருக்கிறதப்பெல்லாம் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புதுசு இல்லையா, அதனால தான். ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலில் ஒரு உலகத்துக்குள்ளே வந்தேங்க. உண்மையிலேயே கனவா நனவானே தெரியல. அப்படி ஒரு மேஜிக்கலான லேண்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த டர்க்வைஸ் கலரு, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அப்படியே தண்ணி, அதுக்கு கீழே இருக்க மண், பவளப்பாறை, மீன் எல்லாமே அப்படியே தெரியுதுங்க, அப்பட்டமாக கண்ணாடி மாதிரி. போட்டில் இருந்தவங்க அப்பப்போ நமக்கு டால்ஃபின் போனாலோ இல்லை கடலுக்கடியில் ஆமை போனாலோ இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது மீன் போச்சுன்னா நமக்கு அப்படியே காட்டி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது
உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இந்த கிறிஸ்டல் கிளியரான வாட்டரில் என் கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இல்லையா, இதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த தூரமாக தெரிகிறது தாங்க பங்கராம் ஐலாண்ட். ஆக்சுவலி பங்கராம் ஐலாண்டு சாமானியமாக எப்பயுமே டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறதில்ல. பங்கராம் ஐலாண்டில் காஸ்ட்லியான நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பங்கராம் ஐலாண்டை நீங்கள் ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா பங்கராம் ஐலாண்டு ஸ்டெப் டவுன் பண்ணுறதே அலோடு கிடையாதுங்க. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கூட அங்கே தான் தங்கியிருந்தார். ஆக்சுவலி அவர் விசிட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த லக்ஷதீப் டூரிசமே இந்தியாவில் ஒரு பூம் கொடுத்துச்சு. எல்லாரும் மால்தீவ்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு லக்ஷதீப்க்கு வந்து டூரிஸ்ட் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது அந்த சமயம்தான். ஸோ அப்படிப்பட்ட பங்கராம் ஐலாண்ட் தான் அந்த தூரத்தில் தெரியுது. ஆக்சுவலி நம்ம பங்கராம் ஐலாண்ட் போகிறதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துக்காக போகிறோம், பார்க்கலாம். அப்படியே போட்டோட டிப்புக்கு போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் போட்டில் ஆக்சுவலி நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த மாதிரி டிப்பில் நின்று தனியாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணதே கிடையாது. அப்படியே நிற்கும் பொழுது உண்மையிலே எனக்கு டைட்டானிக் படத்தில் ஏன் அப்படி நின்னாங்க அப்படின்ற ஃபீலிங் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மாதிரி கிடினஸ் இருந்தாலும் ஜஸ்ட் அந்த டிப்பில் நின்று பார்க்கும் பொழுது போட்டை இக்னோர் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் நம்ம ஏதோ கடல் மேலே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் நிற்க முடியல, ஏன்னா போட் ஓட்டுறவருக்கு நான் மறைக்கிறேன்றதுனால என்னை தள்ள சொல்லிட்டாரு. பங்கராம் ஐலாண்ட் நம்மளால் விசிட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் ஸ்னார்க்லிங் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ ஒரு இடத்துல மட்டும் ஆழம் கம்மியாக கோரல் ரீஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னார்க்லிங் பண்ணுறத நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணால் அதோட வெயிட்டேஜ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்னார்க்லிங் ஸ்கூபா டைவிங் பண்ண வீடியோலாம் தனியாக போடுறேன். ஜஸ்ட் இந்த சமயத்தில் இந்த வீடியோவில் நான் ஐலாண்ட் விசிட்ஸ் எல்லாம் இருந்தது, அந்த பியூட்டிஃபுல் லேண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணுறேன். மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கே இந்த டர்க்வைஸ் வீடியோ இப்படி இருக்கே, நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. கடைசியாக நம்ம ஸ்னார்க்லிங் பாயிண்டில் நம்ம போட்டு ஆங்கர் ஆகிடுச்சுங்க. அப்படியே ரெண்டு பேரை தான் கூட்டிகிட்டு போவேன் சொன்னதுனால கண்டிப்பாக டைம் ஜாஸ்தி எடுக்கும். நான் ஜஸ்ட்டு அப்படியே போட்டில் நம்ம டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்னார்க்லிங் பண்ணுற இடத்துல அவ்வளோ மீனுங்க, அப்படியே கூட்டமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் வந்து அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்துச்சு, பார்த்தோம். ஏன்னா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்க மீன் எல்லாம் தெளிவாக வெளியில் தெரியுது. ஸ்னார்க்லிங் பண்ணுற பாயிண்டில் பொதுவாக அவங்க ஸ்விம் பண்ணும்போது பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு அங்கே இருக்க சாப்பாடு அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காகவே நிறைய மீன் இங்கே கூட்டமாக வரும். ஆக்சுவலி ஸ்னார்க்கிள் பண்ணும்போது நம்ம இந்த பியூட்டியை அண்டர் வாட்டரில் போய் பார்க்குறது தான் முக்கியமான ஆக்டிவிட்டி இங்கே இந்த இடத்துல. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போதே ஃபிஷ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, ஸ்னார்க்லிங் பண்ணுற டைம் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் வரும் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் போட்டோட பேக் சைடில் உட்காந்து இந்த பியூட்டியை மேலேருந்தே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போட்டில் இருந்தவங்க கிட்ட பிஸ்கெட்டு அந்த பழைய சாதம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி வீசும் பொழுது அப்படியே அது சாப்பிட்றதுக்காக நம்ம காலு கீழே சுற்றிட்டு இருந்தது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே அந்த லட்சத்தீப்பில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நானும் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். கால் எட்டலை தண்ணியில், அப்படி எட்டி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு காலில் மீன் வந்து கொத்தும் இல்லையா, அந்த ஃபீலிங்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப உயரமாக இருந்ததுனால ஜஸ்ட்டு தண்ணியில் கால் வைக்க முடியல. அப்படியே காலுக்கு கீழே பார்க்கும்பொழுது அங்கேயும் நிறைய மீன் சுற்றிட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த மொமெண்ட்டை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. வெயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப ஹாட். நான் சன்ஸ்க்ரீன் கூட எதுவுமே போடாமல் வந்துட்டேன். ரொம்ப ஹீட் ரொம்ப ஓவராக தெரிஞ்சுது. அங்கே போட்டில் ஷேடோவும் அவ்வளோவா இல்லையா, வேறு வழி இல்லை. அதனால் இந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்த மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்னார்க்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா பேசஞ்சர்ஸையும் ஏற்றிக்கிட்டு நம்ம போட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. பங்கராம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்காக போகிறோம். அதுவும் ஒரு ஐலாண்ட் தாங்க. இந்த ட்ரிப்பில் அடுத்து நம்ம போகிற ஐலாண்ட் பேர் தின்னக்கரா. தின்னக்கராவில் மட்டும்தான் நம்மளால் போட்டை விட்டு இறங்கி அந்த ஐலாண்டுக்குள்ளே போய் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு வர முடியும். அதுக்கு மட்டும்தான் அலௌடு. ஆக்சுவலி மேக்ஸிமம் சில சமயத்தில் இந்த தின்னக்கரா ஐலாண்டையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் அவங்க நம்மக்கிட்ட சொன்னது. இப்போ கூட நம்ம பிளான்லேயுமே ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ஐலாண்ட் எதுக்குமே போக முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு வழியாக தின்னக்கரா போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டோம் போலீஸ்கிட்ட அப்படின்றதுனால இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு அந்த பியூட்டியும் ஒரு தடவை போய் பார்த்துருவோம் தான் போயிட்டுருக்கோம். திரும்பவும் ஒரு டர்க்வைஸான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க.
ஆழம் கம்மியான பகுதி அப்படிங்கிறது பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. ஏன்னா அப்படியே தர அழகாக தெரியுது கண்ணாடி மாதிரி. தூரத்தில் ஒரு ஐலாண்டு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டே நம்ம திண்ணக்கரை பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்றதுனால. ஸோ அந்த பங்கரம் கிட்ட ஸ்நார்க்லிங் பண்ண ஸ்பாட்ல எல்லாம் நம்மளை கீழே இறங்க விடலை. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் இறங்கி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த திண்ணக்கரையில் தான் அதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. என்னால் ஆர்வம் தாங்க முடியல. எப்படா போட்டை நிறுத்துவாங்க, இறங்கி போய் அந்த பீச்சில் குளிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு பிரிஸ்டைனான பீச்சுங்க. பெரிய டிஸ்டர்பன்ஸு க்ரௌடெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு அங்கே டூர் வர்றவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளோட இந்த செகண்ட் டே ட்ரிப்பில் போட்டில் ஏறி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தாங்க போட்டை விட்டு இறங்க போகிறோம். ஆழம் கம்மியான பகுதி, அதாவது திண்ணக்கரை கரைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து நின்றுச்சு. ஸோ எல்லோரும் இறங்குங்க, இங்கே தான் நமக்கு லஞ்சு. ஸோ இதுதான் திண்ணக்கரையில் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா போட்டு நமக்கு அடுத்த ஸ்பாட்டை நோக்கி இங்கேருந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னாங்க. ஸோ உச்சி வெயில் வந்துருச்சு, லஞ்ச் டைம் ஆகிடுச்சா. இங்கே நமக்கான லஞ்சை ரிசார்ட்லேருந்தே பேக் பண்ணி ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது போட்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம பீச்சில் இந்த தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு லஞ்ச் சர்வ் பண்ணுவாங்க. அது இந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு இடம் இருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம போவோம். இப்போதைக்கு இந்த போட்டை விட்டு இறங்கி இந்த லேண்ட்ஸ்கேப்பை என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்படியே எல்லாம் மெதுவாக இறங்கிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு பொறுமை தாங்கலை. நான் எப்படா குதிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் போய் பின்னாடி இருந்து அப்படியே ஒரே ஜம்ப் தண்ணிக்குள்ளே இறங்கி நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டேன். லைஃப்பில் எவ்வளோ பீச்சஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரில் டர்க்வைஸ் கலரில் அப்படியே செரீனா காமாக அவ்வளவா அலையடிக்காத ஒரு பீச்சுக்கு இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வரேன். இந்த மாதிரி பீச்சஸ் கண்டிப்பாக நம்மளோட மெயின்லேண்ட் இந்தியாவில் பார்த்துருக்க முடியாதுங்க. அதுக்கு தான் ஐசோலேட்டடாக இருக்க இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் விசிட் பண்ணுறது. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி பீச்சஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணி பார்த்துடணுங்க. அதுவும் தண்ணி தான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு அது அப்படியே டர்க்வைஸ் கலரில் தெரிகிறது பார்க்கும்போது இந்த இடமே ஒரு மேஜிக்கல் லேண்டு மாதிரி இருக்குது. இங்கே அதிகமாக ஆளுக வரதில்லை. ஏன்னா டூரிஸ்ட் மட்டும்தான் ஒரு சில போட்டில் வந்து இறங்கிட்டு போவாங்க. அதனால் எண்ணி பார்த்தா எப்படியும் ஒரு 100 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லாருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த இடத்துல. போட்டை விட்டு வந்ததும் டூரிஸ்ட் மேக்ஸிமம் எல்லாருமே அப்படியே ஐலாண்டுக்குள்ளே போயிட்டாங்க. சடனாக பார்க்கும்போது இந்த பீச்சில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, சூப்பரான மொமெண்ட்டு. யாருமே இல்லாதப்ப அப்படியே பீச்சில் நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே மெமரி கார்டு ஃபுல்லாகிற அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி சான்ஸு இனி எப்போ கிடைக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்புக்கு ஃபஸ்ட்டு போகணும், அங்கே இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுனால கிடைச்ச சான்ஸை விடக்கூடாது இல்லையா. அதனால் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணுமோ எல்லாமே லிஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்ததாங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சு இந்த இடத்துல. நல்ல வெயில் ஜாஸ்திங்க லட்சத்தீப்பில். அதனால தண்ணி சில்னஸாகவே இல்லை. அப்படியே அப்படியே வெது வெதுன்னு குளிக்கிறதுக்கு அப்படியே அந்த காசியான ஃபீலிங் இருக்கணும் அப்படி இருந்துச்சு. அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும், வேறு எங்கேயுமே போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. லஞ்சுக்கு மட்டும்தான் தண்ணியை விட்டு போனேன், மற்ற நேரமெல்லாம் தண்ணிக்குள்ளேயே தான் கிடந்தேன். லஞ்சுக்கு ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் கொடுத்துருந்தாங்க. இந்த திண்ணக்கரை ஐலாண்டில் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் ஒருத்தவங்களோட வீட்டு பக்கத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்காக அப்படியே செட்டப் மாதிரி இடம் பண்ணால் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் பிளேட்டில் இந்த சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா தண்ணியில் ஆடிட்டு அப்படியே இந்த வெயிலில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த டயர்டுக்கும் இந்த சாப்பாடை சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு புடி பிடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே குதிச்சாச்சுங்க. தண்ணியை விட முடியாது. அதில் எந்த அளவுக்கு டைம் கிடைக்குது, எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்குதோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைம் பூரா தண்ணியிலே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்தது தாங்க. புதுசாக ஃபோனுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டதுனால அதை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா. ஃபர்ஸ்ட் டைமாக கடற்கரையில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோ ஷூட்லாம் வீடியோ கேப்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் கிறுக்குத்தனமாக யோசிச்சுட்டு இருந்த சமயங்க ஃபோனை அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கேஸை யூஸ் பண்ணி தான் நம்மலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியுது. அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே தாங்க கிடந்தேன். அவங்க வேற வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருங்க வர்றேன், ஏன்னா நான் மட்டும் தனியாக அந்த பக்கம் தனியாக ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி அந்த கேங்கெல்லாம் அவங்க தனித்தனியாக அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போட்டே இன்னும் வரல. இல்லை நான் ஏன் வரணும், அது வரும்போது ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெதப்பில் இருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க போட்டு தீவோட அந்த பக்கத்தில் நிற்கும், நம்ம அப்படியே குறுக்கு சந்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏறிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வரட்டும் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நான் கிளம்பியே போனேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரான வாட்டரை விட்டு சீக்கிரமாக வெளியே போகிறது யாருக்கு தாங்க மனசு வரும்.
இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு சரி கிளம்பணுமே அப்படிங்கிறதுனால தண்ணியை விட்டு வெளியே வந்து கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த தின்னக்கரை ஐலாண்டை அந்த பீச்சோட ஒரு நிமிஷம் 360 டிகிரி அப்படியே சுற்றி பார்த்தாங்க. ச்சே, எப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்கு, இவ்வளோ கிளியராக இருக்கும், மனுஷங்க அதிகமாக இல்லாததுனால தான் இது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கே புரியல. நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்டே இருந்தேன். தண்ணி இவ்வளோ சுத்தமாக இருக்குமா, அதுவும் கடல் தண்ணி இவ்வளோ சுத்தமாக இருக்கும்னு நினைக்கும் போது உண்மையிலே ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பீச்சு இந்தியாவுக்குள்ளே ஜஸ்ட் நமக்கு ட்ராவல் கம்மியாக டிஸ்டன்ஸ்லேயே இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. லட்சத்தீப்பை இவ்வளோ நாள் விட்டு வச்சது தப்போ அப்படின்னு கூட ஒரு நிமிஷம் யோசித்தேன். கண்டிப்பாக இன்னொரு தடவை விசிட் பண்ணணும். கண்டிப்பாக அப்படியே ஒரு கேங்கோட வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நம்ம சோலோ ட்ராவல் பண்ணியே நமக்கு கம்ஃபர்டபுள் ஆகிட்டதுனால இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்ருக்கோம். பட் இன்னொரு டைம் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட் ட்ரிப்பாக பிளான் பண்ணிட்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணி குறுக்கு சந்தில் வந்தால் ஐலாண்டோட இந்த பக்க கரையில் நம்ம வந்த போட்டு நின்றுட்டு இருந்தது. அப்படியே மெதுவாக தண்ணிக்குள்ளேயே வந்து எல்லாரும் ஒரு ஒருத்தராக போட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னா, இங்கிருந்து கடைசியாக இந்த டே 2ல் நம்ம சாண்ட் பேங்க்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுதான் இருக்கிற லாஸ்ட் ஸ்பாட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஈவினிங் டைம் கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பழைய படிக்கு நம்ம ரிசார்ட்டை நோக்கி போக வேண்டியதான். அதுதான் பிளான். இங்கே கூட பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிறைய ப்ரைவேட் ரிசார்ட் வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தின்னக்கர் ஐலாண்ட்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷக்குள்ளே, மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், நம்ம சாண்ட் பேங்க் ரீஜனுக்கு வந்துட்டோங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே நிறைய கூட்டம் கயங்கராய் நின்றுட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. நிறைய பேர் இந்த ஸ்பாட்டுக்கு இப்போ விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஆக்சுவலி சாண்ட் பேங்க்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நல்ல நடுக்கடலில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாதிரி மண் திட்டாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல மட்டும் நம்ம இறங்கி கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு வரலாம். மண் அப்படியே தண்ணிக்கு மேலே வரைக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நடுக்கடலில் ஒரு தீவு மாதிரி, சின்ன தீவு மாதிரி, மண் தீவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வேறு எந்த ஹேபிடேஷனும் இருக்காதுங்க, செடி கொடி எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் மண் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் போட்டை நிறுத்தி அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அந்த மாதிரியான ஒரு ஹைலைட் பாயிண்ட்டையும் நமக்கு காட்டி அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியாக நம்மளோட டே 2 பிளானில் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போக வேண்டியது தான். சாண்ட் பேங்க் பக்கத்தில் போகும்போது ஆங்கரிங் பண்ணுறதுக்காக அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒருத்தர் அதுக்கப்புறம் இறங்குங்க அப்படின்றதுனால அந்த ஏணி போட்டுட்டு அந்த சைடு இறங்கணும். ஏன்னா செம ஆழங்க. நான் ஏதோ சாண்ட் பேங்க் இருக்கிறதுனால இந்த இடம்லாம் ஆழம் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். அவ்வளோ ஆழம். அப்படியே ஒன்ஸ் சாண்ட் பேங்க்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல ஆழம் இல்லாமல் இருக்கிற குளிக்கலான்னு பார்த்தா சடனாக 10 அடிக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ டீப்பாக இருக்குது. நான் ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போயிட்டேன். ஐயோ, அவசரப்பட்டீங்க எல்லாம் இறங்கி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாரும் ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல எப்படி குளிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பக்கம் போயிட்டேன். ஆக்சுவலாக இந்த சாண்ட் பேங்க் எப்படின்னா பங்கராம் ஐலண்டுக்கு ரொம்ப க்ளோஸரான பக்கத்தில் ப்ராக்சிமிட்டிலே இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. எல்லாரையும் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த இடத்துல ஒரு லேடர் போட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, ஏன்னா ரைட் சைடில் வந்து சடனாக அவ்வளோ ஆழமாக இருக்குது. இங்கே எல்லாரும் இறங்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு ஆழம் இல்லாத பகுதியில் மண்ணில் ஏற்றி நிறுத்தியிருந்தாங்க நம்ம போட்டை. நான் தான் சொன்னேன்ல, பார்க்க தான் இந்த இடம் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே அதை தாண்டணும்னா சடனாக அப்படியே ஒரு 15 அடி 20 அடி அந்த மாதிரி டக்குன்னு கீழே போகுதுங்க. நானே பயந்துட்டேன். அப்படியே நான் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு போட்டோட முன்னாடி வரைக்கும் போயிட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே அங்கேயே டேரெக்டாக குதிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, தெரியாத இடத்துலலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான். சரி, எதுக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிளான் படியே போயிட்டேன் நானும். அப்படியே எல்லாரும் ஒரு ஒருத்தரை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த இடத்த பாருங்க மக்களே, ஜஸ்ட் நடுக்கடலில் நம்ம ஏதோ கரை பக்கத்தில் வந்திருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நல்லா டீப் சீல நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சாண்ட் பேங்க் இருக்கிறதுனால இது ஒரு அப்படியே அட்ராக்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்குது. நிறைய போட்ஸும் இங்கே நிற்கிது. சுற்றி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தூரத்தில் பங்கராம் ஐலாண்ட் வேணால் தெரியும். அதுக்கப்புறம் இந்த சாண்ட் பேங்க் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் தெரியுதுங்க எங்கே பார்த்தாலும். எல்லாரும் அதுக்கப்புறம் இறங்கி முடிச்சிட்டாங்க தெரிஞ்சது. நானும் முன்னாடி போய் ஒரே குதி அங்கே அப்படியே மண்ணுக்குள்ளே குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாண்ட் பேங்க்கில் அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த கடைசி வரைக்கும் நடந்து போகலான்னு அப்படியே நடந்து வந்தாங்க. சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. நம்ம ஜஸ்ட் பீச் ஓரமாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நடுக்கடலில் நிற்கிறோம் அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ளே தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஹா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஆழம் இந்த இடத்துல அதிகமாக இல்லாததுனால ஜஸ்ட்டு நம்மளோட ஃபீட்டு மட்டும்தான் தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி இருக்கும். அப்படியே அதில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டு அப்படியே இந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம நார்மலாக பீச்சில் குளிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க எப்போ போட் கிளம்புதோ அதுக்கப்புறம் திரும்ப போயிடலாம் அப்படின்னு தான்.
நாம் மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி இங்கேயும் நல்ல கிறிஸ்டல் கிளியர் வாட்டரு, சாண்ட் பேங்க் அப்படியே ஒயிட் சாண்ட் இருக்கிறதுனால அப்படியே அதை தண்ணிக்குள்ளே பார்க்கும்பொழுது அப்படியே தெளிவாக தெரியுதுங்க அந்த ஒயிட் சாண்டு கீழே இருக்கிறது. அதனால அந்த ஆக்சுவலாக அந்த நான் எப்படி இந்த கலர் வருது அப்படின்றது யோசிச்சு பார்த்தேன். கீழே நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால டார்க் ப்ளூவாக தெரிய வேண்டிய அந்த தண்ணி வந்து ஜஸ்ட்டு அப்படி ஃபேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி டர்க்வைஸ் கலரில் தெரியுது. நம்ம தினக்கரை ஐலாண்டில் பார்த்த மாதிரியே தான் அந்த பீச்சில் இருக்கிற மாதிரியே மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக தண்ணியில் அப்படியே எல்லாம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் கொஞ்சம் அப்படியே அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நம்மளும் அப்படியே தனியாக வந்து இங்கேயும் குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன். பொதுவாக கடலுக்குள்ளே வந்தால் நானும் சாமானியமாக வெளியே போக மாட்டேன் மக்களே. எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ, நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தான் கிடப்பேன். அவங்க வாங்க வாங்கன்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஐலாண்டை விட்டே கிளம்பணும். அது வரைக்கும் மற்றவங்கெல்லாம் அந்த பக்கம் குளிச்சுட்ருக்காங்க, நீங்கள் எல்லாம் அங்கே குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் தனியாக இந்த பக்கம் வந்துட்டேன். ஆளும் இங்கே ஆக்சுவலி இங்கே பெரிய ஏரியா வரைக்குமே ஆள் கம்மி தாங்க. ஜஸ்ட்டு நம்மளோட ஹிப் லெவல் வரைக்கும் தான் தண்ணி இருந்துச்சு. ஆசை தீர குளித்ததுக்கப்புறம் நம்மளோட டே டு ட்ரிப்போட பிளான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம ரிட்டன் ரிசார்ட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. போட்டில் போகிறப்ப ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால நமக்கு கட்டன் சாயா கொடுத்தாங்க. அதுவும் இந்த மாதிரியான போட் ரைடில் கட்டன் சாயா குடிக்கிறதும் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். அப்படியே தண்ணி பாட்டுக்கு ஜல ஜலன்னு இருக்கிற மாதிரி போட்டு போயிட்டு இருந்ததா. இந்த இடத்துல சூடாக எப்படி போட்டாங்கன்னு தெரிலங்க. போட்டில் எப்படி இவங்களால சூடாக டீ போட முடிஞ்சுன்னு தெரில. சூடாக டீ கொடுத்தாங்க. அது அப்படியே ஒரு பக்கம் காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த கட்டன் சாயை என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த போட் ரைடில் போயிட்டு இருந்தேன் நான். ஸ்நாக்ஸும் வரும்போது ரிசார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரெடிமேடாக பேக்கெட்டட் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அது வேணும்னாலும் நம்ம அவங்க கிட்ட கேட்டால் தருவாங்க. அதோடு சேர்த்து இந்த டீயும் என்ஜாய் பண்ணிவிட்டு, ஏன்னா மணி ஆல்மோஸ்ட் 4 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ போட்டு ரிசார்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம கடலை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த சமயத்தில் போட்டில் போயிட்டு இருக்கும்போது டீ குடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். பட் நமக்கு வேற எங்கேயும் இருக்கும் போட் ரைட் பண்ண சான்ஸ் இருக்கலாம். பட் டீ ஸ்நாக்ஸோட அப்படியே கேங்காக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு ரைடெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ரேர் கிடைக்கிறது. இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ லட்சத்தீப் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் லைஃப்பில் ஒரு டைமாச்சும் என்ஜாய் பண்ணியே ஆகணும். ஓவராலாக நம்மளோட டே 2 இன் லட்சத்தீப் சூப்பராக போச்சுங்க. ஆஸ் பர் த பிளான் எல்லாமே பக்காவாக அவங்க பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் டேயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அட்ராக்ஷனும் இருக்கும். எல்லா மெயின் அட்ராக்ஷனும் இந்த ஐலாண்ட் விசிட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. நமக்கு எல்லாமே டைம் கன்சூமிங். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும், மார்னிங் கிளம்புனது 1 டே கிட்ட எல்லாமே பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் தான் நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ ஐலாண்ட் விசிட் பண்ணுறது எல்லாமே ஏன்னா அகட்டிலேருந்து தூரம், அப்புறம் அங்கே ஸ்நார்க்லிங் பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நமக்கு 1 டே பக்காவாக இதிலே போயிடும். ஏன்னா நம்ம போமா மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் கடைசியாக ஃபைனலாக சரி போகலான்னு கன்ஃபார்ம் பண்ணி கூட்டு போனதே பெரிய விஷயம். இல்லைன்னா நமக்கு ஒரு 3-4 அட்ராக்ஷன் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குங்க. அதனால் வந்த வேலை எல்லாமே செகண்ட் டேல பிளான் பண்ணது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஆக்சுவலாக இந்தியாவில் மெயின்லேண்ட்லேருந்து லட்சத்தீப்போட அகட்டி ஐலாண்டுக்கு வரும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அதுலேயும் இந்த தினக்கரா பங்கராம் சைடெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அது போக அந்த இடமெல்லாம் அன்டச்சாக இருக்கிறதுனால உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சீனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ இப்போ நம்ம டே 2 முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோஸில் இங்கே பண்ண மற்ற ஆக்டிவிட்டீஸை பற்றி நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.